ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜென்ரல் தமிழ் யூனிட் 7ல் பழமொழி 400 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஜென்ரல் தமிழில் டாபிக் வைஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனல் பேஜுக்கு செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு புதிய புத்தகம் பருவம் 3 இயல் 1ல் விருந்தோம்பல் என்ற தலைப்பின் கீழே பழமொழி 400 பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாடலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினால் ஒன்றுரா முன்றிலோ இல். இந்த பாடலை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு மனப்பாட செயலாக கொடுத்துருக்காங்க. மனப்பாட செயலாக கொடுக்குற பாடலை வந்து நம்ம லைன்ஸை கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா சில லைனை கொடுத்துட்டு இது எந்த பாடலில் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்க. ஸோ கண்டிப்பாக மனப்பாட செயல்னு ஒரு குறி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த லைன்ஸை தெளிவாக படித்து புரிஞ்சு வச்சுங்க. மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினால் ஒன்றுரா முன்றிலோ இல். முன்றுரை அறையனார். பழமொழி 400 ஆசிரியர் வந்து முன்றுரை அறையனார். பாடலின் பொருள் பார்த்தலாம். மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர். பாரி மகளிர் உலைநீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர். அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம். இந்த பாடம் என்ன சொல்கிறாங்கன்னா, மழையே இல்லை வறட்சியாக நிலவிய காலத்திலும் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் வந்து இறந்து நிற்கிறாங்க. அவங்க வந்து வறட்சியான காலத்தில் கூட பொன், அதாவது தங்கம் இருக்குல்ல, அந்த தங்கத்தை இட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சோறாக செஞ்சு கொடுக்குறாங்க. அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி வந்து ஒன்றுரா முன்றிலோ இல். இந்த பாடலில் வந்து இடம்பெற்றுள்ள பழமொழி வந்து ஒன்றுரா முன்றிலோ இல் என்பதாகும். அதோட பொருள் வந்து ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை என்பது இதன் பொருள். ஓகேங்களா? ஒன்றுரா முன்றிலோ இல் இந்த பழமொழியோட பொருள் வந்து ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை. சொற்பொருள்: மாறி மலை, வரந்திருந்த வறண்டிருந்த, புகாவாக உணவாக, மடமகள் இளமகள், நல்கினால் கொடுத்தால், முன்றில் வீட்டின் முன்னிடம் திண்ணையை குறிக்கும். ஆனால் இந்த பாடலை வந்து வீட்டை குறிக்கிறது. இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா முன்றில் வந்து வீட்டின் முன்னிடம் திண்ணையை குறிக்கிறது. ஆனால் இந்த பழமொழி 400 அந்த விருந்தோம்பல் தலைப்பு கீழே இடம்பெற்றுள்ள பழமொழி 400 பாடலில் வந்து வீட்டை குறிக்கிறது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் நூல்வெளி. பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றுரை அறையனார். நமக்கு தெரியும் பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றுரை அறையனார். இவர் கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்பர். அவரோட காலம் வந்து கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்பர். அடுத்து வந்து பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் என அறிய முடிகிறது. பழமொழி 400ல் கடவுள் வாழ்த்து பாடல் இருக்குது. அந்த பாடல் மூலியமாக இவர் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவர் என அறிய முடிகிறது. நெக்ஸ்ட் வந்து பழமொழி 400 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. பழமொழி 400 வந்து 15 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. பழமொழி 400 400 பாடல்களை கொண்டது. பழமொழி 400 வந்து 400 பாடல்களை கொண்டது. அந்த பாடலே இருக்குது பழமொழி 400 அப்படின்னா 400 பாடல்களை கொண்டது. நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இதுக்கு பழமொழி 400 என்னும் பெயர் பெற்றது. அதாவது இந்த பாடலுக்கு வந்து எதுக்கு பழமொழி 400 அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும். அதனால தான் பழமொழி 400 என பெயர் பெற்றது. இந்த பாடல் என்ன பழமொழி இருக்குது? ஒன்றுரா முன்றிலோ இல். அந்த பழமொழி இருக்கிறதுனால பழமொழி 400. நெக்ஸ்ட் வந்து புக் பேக் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்: மரம் வளர்த்தால் மாறி, மாறினா என்ன? மழை பெறலாம். மரம் வளர்த்தால் மாறி பெறலாம், மழை பெறலாம். செகண்ட் கொஸ்டின்: நீருலையில் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆப்ஷன் சி நீர் கூட்டல் உலையில். நீருலையில் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நீர் கூட்டல் உலையில். மூன்றாவது கொஸ்டின்: மாறி கூட்டல் ஒன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மாறியொன்று. மாறி கூட்டல் ஒன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மாறியொன்று. ஸோ அவ்வளோதான். 7th நியூ புக்கில் இருக்கிற பழமொழி 400 பாடல் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ TNPSC Group 4 Group 2 எக்ஸாம் படிக்க ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.